அவரை தள்ளிவிட்டு கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை அல்லிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் சதீஷுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். சிபிசிஐடி தரப்பில் 70 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளாக வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் வாலிபர் சதீஷை குற்றவாளி என டிசம்பர் 27ஆம் தேதி அறிவித்தது மகளிர் நீதிமன்றம். மேலும் சதீஷுக்கான தண்டனை விவரத்தை டிசம்பர் 30ஆம் தேதி கூறுவதாக அறிவித்திருந்தது மகளிர் சிறப்பு நீதிமன்றம். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றவாளி சதீஷ் புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவனிடம் தண்டனை குறித்து நீதிபதி ஸ்ரீதேவி கேள்வி எழுப்பினார். அதற்கு வயதான பெற்றோர் இருப்பதாலும் தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் கேட்டுக்கொண்டார் சதீஷ். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு கூறிய நீதிபதி குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சதீஷுக்கு மரண தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிப்பதாக தெரிவித்தார். மேலும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிப்பதாக தீர்ப்பளித்தார் நீதிபதி. மொத்த அபராத தொகையான 35,000-ல் 25,000 ரூபாயை உயிரிழந்த சத்யபிரியாவின் சகோதரிகளுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு மரண